ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, நீ என் மேல வச்சிருக்க பக்தி உண்மைன்னு தெரிஞ்சுதான் இப்போது இதை கேட்க சொன்னேன். எந்த அளவுக்கு நீ என் மேல அன்பும் பக்தியும் வச்சிருக்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதற்கேற்றாற் போல உனக்கான சந்தோஷத்தை, உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நான் மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் வரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட இனிமே உன் வாழ்க்கையில எதுவுமே பெருசா மாறல. அதே கஷ்டம், அதே வாழ்க்கை, அதே உணவு, அதே உடை, அதே வீடுன்னு நீ அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நினைச்சு நினைச்சு நீ மனசு நொந்து போறதுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இதுக்கு ஒரு முடிவு கிடையாதா? இதுக்கு யாரும் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்களான்னு நீ எதிர்பார்த்து ஏங்கி தவிப்பதை தெரிந்து கொண்டுதான் உன்னுடைய பக்தி மூலமாகவே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன்னுடைய நம்பிக்கையின் பதிலாக உனக்காக நீ ஆசைப்பட்டதை செய்து கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் மனசு எதிர்பார்த்தது போல நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழும்படி செய்வேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். உன் மனசுல அடுத்து என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான தெளிவான வழிகாட்டியாக நான் இருந்து எல்லா சிந்தனைகளையும் நல்வழிப்படுத்துவேன். எப்போதும் என் நல்லாசிகள் உனக்கு துணையா இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துடுறேன் என் செல்லமே. நீ நினைச்ச வேலையை விட்டுட்டு இப்படி கிடைச்ச வேலையில கஷ்டப்படுறவேன்னு வருத்தப்படாத. இப்போ நீ எந்த வேலையில இருந்தாலும் என்ன விஷயத்த செஞ்சாலும் அந்த உன்னுடைய கடமையை ரொம்ப மனசு ஒன்றி விருப்பத்தோட சந்தோஷமா செஞ்சினா கூடிய சீக்கிரம் நீ விரும்பிய வாழ்க்கையும் நீ விரும்பிய வேலையும் உனக்கான நல்ல வருமானமும் கூட உன் கைகளில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். நீ எந்த விஷயத்தை யோசிச்சாலும் அதை ஒரே நிமிஷத்துல என்னால் செயல்படுத்தி வெற்றிகரமானதை ஆக்கி தர முடியும். ஆனா நீ அப்படி செய்யணும்னு நினைச்சினா உனக்கு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும். ஒரே நேரத்தில் அது இதுன்னு எல்லாத்தையும் தலைமையில இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்படாம அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி செய்யாம அந்தந்த கால நேரத்தில் அதற்கான வேலைகளை செஞ்சினா போதும். எப்பவும் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துறதுங்கிறது உன்னால் முடியாத காரியம். அதனால இப்போதைக்கு உன் பக்கத்தில் இருக்கவங்களையும் உன் கூட இருக்கவங்களையும் முதல்ல சமாளித்து அவர்களை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்து. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய செயல்களை நீ அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம். எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக நான் தான் வந்து தீர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீயே உட்காந்து பொறுமையாக யோசிச்சினா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் உன் மனசில் உனக்கு காட்டுவேன். கூடிய சீக்கிரம் நீ உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கைய நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று செல்லவே. எந்த விஷயத்த நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கியோ, நான் உனக்கு தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தேனோ அதைத்தான் இப்போது சிறப்பாக நாளையே உன் கைகளில் நல்லபடியாக கொடுக்க வந்திருக்கேன். நீ எதை நினைச்சோம் கலங்கவே கூடாது, கவலைப்படவே கூடாதுன்னு நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீ மறுபடியும் மறுபடியும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு என்ன சொல்லி எதை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. என் அன்பு பிள்ளையே, கொஞ்சம் தைரியமாரு. நீ அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் நான் உனக்கு நல்லது செய்யல, உன்னை காப்பாத்தல, உனக்கு உதவி செய்யலன்னு என்னை குற்றம் சாட்டாதே என் செல்லவே. இப்போது நீ அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டத்தின் மூலமாக தான் உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய இன்பத்தை அடையப் போகிறாய் என்பதை தெரிந்து கொள். கண்டிப்பா நான் உனக்கான துன்பங்களை எல்லாம் தீர்வை கொடுத்து உன் இன்பமான வாழ்க்கைக்கு தொடராக இருக்க போறேன். உன்னுடைய எல்லா கர்மாக்களும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் என் செல்லமே. என்னை முழுமையாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த விதத்திலும் கஷ்டப்படும்படி விட்டுவிட மாட்டேன். உன் செயல்களில் உள்ள நேர்மைக்கான பரிசை உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன். உன் பேச்சு யாரையும் காயப்படுத்தியதோ யார் மனசையும் வருத்தப்படுத்தியதோ கிடையாது. உன்னுடைய செயல்கள் கூட நல்லபடியா நேர்மையா உண்மையா இருந்துச்சே தவிர நீ மனசு நினைச்சல யாருக்கும் மனசளவுல துரோகமோ கெடுதலோ வாழ்க்கையில பழிக்கு பழி வாங்கணும்னு கூட நினைச்சதில்ல. அப்படிப்பட்ட உன் மனசு இன்னும் கூட கவலையில இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கவலைகளை எல்லாம் மாற்றி
உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் உனக்கான பரிசை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவும் தான் இந்த வராகியம்மா இதை கேட்க சொன்னேன். உன் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடியும் செல்லமே. இப்பொழுது உன் மனசுல வலுவாக ஆழமாக பதிஞ்சிருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு நிம்மதியா சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க போறேன். உன் மனசுக்குள்ள எவ்வளவோ சுமைகள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஆனா அது அத்தனையும் வைராக்கியமாக மாத்திக்கோ. தேவையற்ற சிக்கல்களை சுக்குநூறா உடைச்சு உனக்கான வைராக்கியத்தை அதிகப்படுத்தி வாழ ஆரம்பிக்கும் போது தானாகவே உனக்கான மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். என் மேல நீ நம்பிக்கை வைக்கிறது, என் மேல நீ பக்தி வைக்கிறது உண்மைன்னு எனக்கு தெரியும். அதே போலவோ வாழ்க்கையிலையும் நீ உன்னை நம்பு. நேர்மறை எண்ணத்தை தீவிரமாக அதிகப்படுத்து. கண்டிப்பா நல்லது நடக்கும். நீ நினைச்சினா நிச்சயமாக உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடந்தே தீரும். எல்லா சக்தியையும், எல்லா ஜெயத்தையும், எல்லா வெற்றியையும், திறமையும், ஆற்றலையும் உனக்காக இந்த வராகியம்மா நான் கொடுத்துட்றேன். சில நேரம் தீங்கான காரியத்தை செய்ய துவங்கும் போது ஏன் நம்ம தனியா நிற்கிறோன்னு பல பேர் யோசிக்கிறாங்க. எப்படி நான் இதை செஞ்சு முடிப்பேன்னு யோசிக்கிறாங்க. ஆனா கெட்டவங்க கெட்ட விஷயத்தை தைரியமாக துணிஞ்சு செய்யும் போது நல்ல பிள்ளையாகிய நீ நல்ல விஷயத்தை செய்வதற்கு யோசிக்கலாமா? ஒரு மனுஷன் தனக்கான நல்லதை செய்யணும்னா கூட அவ்வளவு சுலபமா செய்ய மாட்டான். ஆனா அடுத்தவனை கஷ்டப்படுத்தணும், அடுத்தவனை கவலைப்படுத்தணும், அடுத்தவனுக்கு கொடுமை செய்யணும்னா ரொம்ப வேகமா அதை சுலபமா மனசுல மகிழ்ச்சியோட செய்றாங்க. என் அன்பு பிள்ளையே, கெட்டவனுக்கே துணை போகும் இந்த பிரபஞ்சம் நல்லது நினைக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய உனக்கு துணை நிற்காம போகாது. கண்டிப்பா உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நம்பிக்கையோட நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்கு பக்கபலமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் அஞ்சாமல் துணிந்து வாழ பழகு. வாழ்க்கையில இன்னும் நீ எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் உன் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமான, நிம்மதியான, நல்ல விஷயங்களை தருவதற்கு தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க போகிறாய் என் செல்லமே. இந்த காலத்துல எந்த மனிதரையும் யாரையும் முழுசா நம்ப முடியல. ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம உன் அன்பை நிராகரிச்சுட்டு போனவங்களையும் உன்னை அலட்சியப்படுத்தவங்களையும் மறுபடியும் தேடி போய் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல உன் அன்பை நிராகரித்து விட்டு சென்ற மனிதரை நினைத்து வருத்தப்பட்டுக்காம அவங்கள மறுபடியும் தேடி போய் மன்னிப்பு கேட்காம மூளையில முடங்கி கிடக்காம யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நிராகரித்தாலும் கண்டுக்காம அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை நல்லா செய்ய பழகு. நீ செய்ய வேண்டியது எல்லாமே உன் மனசை தேத்திக்கிட்டு பழையபடி நீ சந்தோஷத்தோட உன் வாழ்க்கையை வாழ வேண்டியதுதான். இந்த வராகி அம்மாவை நோக்கி வந்த உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் அற்புதம் செய்வேன். உனக்கார நல்லதொரு உலகத்தையும் நான் உருவாக்கி காட்டுவேன் என் செல்லமே. யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு உன் மனசுக்குள்ள ஒரு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நாளாவே உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க அந்த சோகத்தையும் உன்னை வாட்டி விதைக்கும் பிரச்சனையையும் சரி செய்ய தான் நான் வந்திருக்கேன். எந்த பிரச்சனையை நினைச்சு நீ கவலைப்படுறியோ அதை சரி செஞ்சு உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். உன் பொறுமைக்கான முடிவு காலம் வந்துருச்சு. உனக்கான தீர்வுகளை நான் கிடைக்க செய்வேன். கவலைப்படாம நிம்மதியாயிரு. இந்த வராகி அம்மா உன் கூடவே தானே இருக்கேன். நீ என்னதான் தைரியத்தோட இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் உன் மனசை கலைச்சு உன்னை கவலைப்படுத்துவார்கள். அவர்களால் உனக்கு துன்பம் வரும். ஆனா நீ எதையுமே கண்டுக்க கூடாது. அடுத்தவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலுமே கூட அதை மனசுல சுமந்து வருத்தப்படாம அவங்கவங்க பாவத்தை தீக்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவன் பாவம் சம்பாதிச்சா எனக்கு என்ன, புண்ணியம் சம்பாதிச்சா எனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் சரியாக செஞ்சு முடி. உன்னுடைய மனசுல இருக்க பாரத்தை எல்லாம் குறைச்சிட்டு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு நிறைய சக்தி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோ. உன் கர்ம வினையை குறைப்பதற்கான வழிகாட்டியாக நான் இருந்து உன் மனசுக்கு அமைதியை தருவேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்காகவே பல புதிய வழிகளை நான் உருவாக்க போறேன். உனக்குள் இருக்கிற கவலைகளையும்
உன் மனசுல இருக்கிற கஷ்டங்களையும் தூக்கி என் மேல வச்சுட்டு என்னையே சரணடைந்து விடு என் செல்லமே. உன் பொறுப்பை எல்லாம் நான் ஏத்துக்கிட்டு உன் குடும்பத்தை நான் தாங்குறேன். என்னுடைய விரல்கள் உன் கண்ணீரை துடைப்பதை அப்போது நீ உணர்வாய். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ எப்படி பொறுமையாக கையாளணும்னு கத்து கொடுத்துருக்கேன் தானே. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் கூட நீ அதுக்காக பெருசா அலட்டிக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்துன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தவங்க சொல்றதையும் எதையுமே நீ பெருசா எடுத்துக்காத. நீ எதுக்கும் தயங்கி நிற்காம எதை பார்த்தும் பயப்படாம உன் வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்ய தயாராக இரு. சில விஷயங்கள் ஆரம்பத்துல ரொம்ப பெருசா கஷ்டமா புரியாதது போல தோன்றினாலும் போக போக உனக்கு சுலபமா நல்லா புரியறதா சரியானதாக மாறிவிடும். எந்த எதிர்மறை சக்திகளும் உன்னை நெருங்காம உனக்கான நல்லதையெல்லாம் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உன் வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய கடமைகளும் பொறுப்புகளும் தானாக நிறைவேறி நீ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாய் என் செல்லமே. உனக்கு துணையாக உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வராகியம்மா உன் பக்கத்திலேயே உனக்கு நிழலாக உன் கூடவே தான் இருக்கேன். ஆனா அதை உணராம எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ளேயே நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் எப்போதும் உனக்கு நிழலாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். துவக்கம் எதுவாக இருந்தாலும் முடிவு கண்டிப்பா உனக்கான நல்லதாகத்தான் இருக்கும். இடைப்பட்ட காலத்துல இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டத்தையோ கவலையோ பிரச்சனைகளையோ தரமாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்த வேண்டியது என்னுடைய கடமை. என்ன பண்ணினாலும் இந்த வராகியம்மாவின் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்போதும் உனக்கு இருக்குன்றதை நம்பு. உன்னை அன்போடு அரவணைக்கும் தாயாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் என்னவளவோ கஷ்டப்பட்டும் உன் பிரச்சனைகள் எதுவுமே தீரல. உன்னால நிம்மதியா தூங்கவும் முடியல. அதனால கண்ணு மூடினாலே கவலைகள் வந்து வருத்தத்தை உண்டாக்குதுன்னு நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு தான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் மனசு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது தெரிஞ்சாலும் கூடிய விரைவில் இது எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம மாத்தி காட்டிடுறேன். இப்போது உனக்கான கால நேரம் வந்துருச்சு. எல்லா பிரச்சனைகளையும் தனித்தனியாக தீர்த்து வச்சு எல்லாத்தையும் படிப்படியாக குறைச்சு உன் மன இருளை அகற்றி வாழ்க்கையில நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும்படி செய்ய போறேன். கடைசி நிமிஷத்துல கூட நான் நினைச்சேனா உன் வாழ்க்கையை மாத்திடுவேன். அதனால எதையுமே மனசுல போட்டு குழம்பிக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காத. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடினாலும் உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் கூட கடைசியில நீ ஆடுற ஆட்டம்தான் ஜெயிக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில இந்த கவலையும் இல்லாம உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தினா படிப்படியாக உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். ஒரு தென்றல் காற்று உன்னை தீண்டும் போது எவ்வளவு சிலிர்ப்பா எவ்வளவு சில்லுன்னு நல்லா மனசுக்கு அமைதியையும் குளுமையையும் தருமோ அதே போல உன் மனசுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி தரப்போறேன். உன் மனசுல இருக்க எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது. ஒரு மாற்றம் வரணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்ச நம்பிக்கையோட இருக்கும் உனக்கு எல்லா வித மாற்றங்களும் வரப்போகுது. இதுவரை யாருக்குமே நீ எந்த கெடுதலும் செய்யலன்றதை தெரிஞ்சுட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியம்மா ஓடி வந்திருக்கேன். அடுத்தவங்க கர்ம வினை அனுபவிக்கலாம், அனுபவிக்காம நல்லா சொகுசா சுகமா வாழலாம். ஆனா நீ ஒருபோதும் எதிலுமே ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்றெல்லாமே. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் வாழ்க்கையை நிகழ்காலத்தை சரியாக வாழ்வதும் எதிர்காலத்துக்காக சரியாக திட்டமிடுதலும் தான். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில பொருளாதார உயர்வு உண்டாகி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் கூட உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். யாரெல்லாம் உன்னை வேணாம்னு நிராகரிச்சாங்களோ அவங்கெல்லாம் உன் பின்னாலேயே வரக்கூடிய காலம் வந்துடுச்சு. அவர்கள் உன்னை நோக்கி வரப்போறாங்க. உன் பொறுமைக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் நான் பரிசு கொடுக்க போறேன். நீண்ட நாட்களாகவே நீ எதிர்பார்த்த எல்லா வேண்டுதலும் இப்போது நிறைவேறும் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு
நல்ல செயல்களை நீ செஞ்சினா இனி வரும் காலம் முழுவதுமே உனக்கு நல்லதே நடக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனம் குழப்ப நிலையை சந்திக்கும் போது மனசுடைஞ்சு போகாம பொறுமையா என்ன நடக்கிறது நல்லா கவனிச்சு பாரு. என்னுடைய குழந்தையான உன்னை எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி உனக்கு நிம்மதியான சந்தோஷத்தை கண்டிப்பாக தருவேன்.